நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, தென்னை மரத்தில் காண்டாமிருக வண்டு மற்றும் சிவப்பு கூன் வண்டு தொல்லைகள் இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக நம்ம எல்லாருமே தோட்டத்துலேயும் சரி வீட்லேயும் சரி ஏதாவது ஒரு தென்னை மரம் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி நட்டு வச்சு வளர்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே இந்த காண்டாமிருக வண்டு மற்றும் அந்த சிவப்பு கூன் வண்டுகள் தொல்லைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மட்டையை பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் அப்படியே அந்த இலை ஷேப் வடிவத்தில் டைமண்ட் வடிவத்தில் இருக்கும். அதேமாரி ரொம்ப நாள் அதிகமாச்சுன்னா அந்த வண்டாகப்பட்டது அந்த நம்ம குருத்தை கடித்து அந்த குருத்து அப்படியே கீழே தொங்கிடும். அந்த தொங்கிது பாருங்கள், இந்த மாதிரி குருத்து கீழே தொங்கிடும். இது நம்ம உடனே இதுக்கு வைத்தியம் பார்க்கலன்னா இந்த மரம் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள், நல்லா பாருங்கள். இது மரம் பாலை போடக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. பாலை போடக்கூடிய ஸ்டேஜு. இந்த வண்டு குறைஞ்சது ஒரு 3 வருஷ கண்டு. இந்த கண்டில் பாருங்கள் எப்படி கடித்து இந்த குருத்தை கீழே சாய்ச்சிருக்கு பாருங்கள். இது எப்படியே விட்டோம்னா அந்த மரம் வேஸ்ட்டாக போயிடும். பார்த்துக்கிட்டிங்களா? இதான் இதுக்கு என்ன வைத்தியம், வீடியோ முழுசாக பாருங்கள். இதுக்கு என்ன வைத்தியங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இப்போ இடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உடனே நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. பாருங்கள், இந்த குருத்தில் எப்படி ஓட்டை போட்டிருக்கு பாருங்கள். குருத்தில் ஓட்டை போட்டு அந்த மரத்தவே அப்படியே சாகடிச்சிடும். இந்த காண்டாமிருக வண்டு, இந்த சிவப்பு கூன் வண்டு. ஆசையாக வீட்டில் 2 கண்டு வாங்கி வச்சு வளர்த்துருப்போம். நம்மளும் வெயில் காலத்தில் இளநீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த பாலை போகிற ஸ்டேஜில் இந்த வண்டு இந்த மாதிரி மரத்தை கடித்து மரத்தவே சாகடிச்சிடும். மரத்தை பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு பாருங்க. இந்த பாருங்கள் எப்படி ஓட்டை போட்டிருக்கு பாருங்கள். மனுஷன் கத்தியை வச்சு ஓட்டை போட்ட மாதிரி இந்த வண்டாகப்பட்டது இந்த மரத்தை குருத்தில் போய் ஓட்டை போடும். இப்படி நம்ம கண்டுக்கிறாம விட்டோம்னா இந்த மரம் அப்படியே செத்து அப்படியே இதாயிரும். இதுக்கு என்ன தீர்வுனா, மணல் எடுத்துக்குங்க. சலிச்ச மணல், கல் மண் இல்லாமல் குரு மணலாக சலித்து எடுத்துக்குங்க. சலித்து எடுத்த மணலில் போரட் குருண மருந்துன்னு கடையில் கேளுங்க கொடுப்பாங்க. போரட் நான் போட்டுருப்பாங்க. போரட்டு 10% சிஜி. இந்த மாதிரி போரட் குருண மருந்துன்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க. அதை வாங்கி நல்லா கலந்து கொட்டி விட்டு நல்லா கலந்து மரத்தோட ஒவ்வொரு குருத்துலேயும் மட்டையோட சந்துகள்லேயும் இதை அப்படியே மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த காண்டாமிருக வண்டு பிரச்சனை, சிவப்பு கூன் வண்டு பிரச்சனை எதுவுமே இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லபடியாக மரம் காய்க்கும். மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மணலில் போராட்டு குருணையை போட்டு கலந்து குருத்துலேயும் மட்டை இடுக்குகளையும் தயவு செஞ்சு போட்டுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோ